அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர் 1 டிசம்பர் 2025ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மோஸ்ட் லிபரல் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிசி பை எஸ்ஏ, சிசி பை என்டி, சிசி பை என்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்த்துடலாம். ஸோ இந்த லைசன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து நோட்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த நோட்ஸை வந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆன்லைன்ல ஷேர் பண்றாங்க. அது பிபிடியா இருக்கலாம், இல்ல அந்த லிங்க் வீடியோஸாவும் இருக்கலாம். ஸோ அந்த வீடியோ இல்ல அந்த கண்டென்ட்டை அனதர் பர்சன்ஸ் அதை எப்படி யூஸ் பண்றணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக உருவாக்குன லைசன்ஸ் தான் என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். அதை தான் சிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிசி பை. ஸோ சிசி பை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு நோட்ஸ் கிரியேட் பண்றேன். அந்த நோட்ஸை எடுத்து புதுசா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து வேற ஒரு பர்சன் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, the original notes by this person and then modified version by me அப்படின்னு சொல்லணும். அதாவது கிரெடிட் மட்டும் கொடுத்தா போதும். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த நோட்ஸை சேஞ்ச் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஈவன் தோ அவங்க வந்து சேலும் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா சிசி பை எஸ்ஏ. எஸ்ஏனா என்ன அப்படின்னா ஷேர் அலைக். இப்போ அதே பர்சன் அந்த நோட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி புதுசா ஒரு நோட்ஸை கிரியேட் பண்ணும்போது அதே லைசன்ஸ்ல தான் ஷேர் பண்ணணும். அதாவது ஒரிஜினல் நோட்ஸ் பை திஸ் பர்சன் மாடிஃபைட் பை மீ அண்ட் தென் லைசன்ஸ் சொல்லி சிசி பை எஸ்ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் சிசி பை என்டி. ஸோ இதுல என்டினா என்ன அப்படின்னா நோ டெரிவேட்டிவ். அதாவது அந்த பர்சன் நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் செய்யலாம், ஆனா அதை என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரிஜினல் நோட்ஸ் பை திஸ் பர்சன் ஷேர்டு பை மீ அப்படின்னு மட்டும்தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ண முடியும். மாடிஃபைட் வெர்ஷன் பை மீ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுல எழுத முடியாது. ஏன்னா நோ டெரிவேட்டிவ்ல மாடிஃபைடு பண்ண பெர்மிஷன் கிடையாது. அடுத்து சிசி பை என்சி. என்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கமர்ஷியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த நோட்ஸை சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அவங்க சேஞ்ச் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஆனா அதை வச்சு அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது. அதாவது ஒரிஜினல் நோட்ஸ் பை திஸ் பர்சன் அண்ட் தென் மாடிஃபைடு வெர்ஷன் பை மீ ஃபார் எஜுகேஷனல் யூஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த நோட்ஸை என்ன பண்ண முடியாதுன்னா சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சிசி பைனா, ஸோ யாருக்கு கிரெடிட் கொடுத்தோமோ அதை வச்சு அவங்க வந்து என்னனாலும் பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிசி பை எஸ்சினா மாடிஃபை பண்ணிக்கலாம், பட் சேம் லைசன்ஸில் தான் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணணும். என்டினா ஷேர் மட்டும்தான் பண்ண முடியும், மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. என்சி அப்படின்றது மாடிஃபையும் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், பட் அதை வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா ஏர்ன் பண்ண முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் லிபரல், ஸோ எந்தவித கண்டிஷன்ஸுமே இல்லாதது எந்த லைசன்ஸ் அப்படின்னா சிசி பை. ஸோ இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சிசி பை. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு இது கிடைச்சது. ஸோ இதுல 5 hours ஆஃப் ஓப்பனர்ஸ் அப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீடைன். ஸோ ரீடைன்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு நோட்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த நோட்ஸை கிரியேட் பண்ணி அவங்களோட சிஸ்டம்ல சேவ் பண்ணி வைப்பாங்க. இது வந்து ரீடைன். அடுத்த நாள் கிளாஸ்ல அதை போய் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அது வந்து ரீயூஸ். அடுத்து வந்து ரிவைஸ். ரிவைஸ் அப்படின்றது அவங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்றது. சப்போஸ் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல சேஞ்ச் பண்றது, அல்லது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்றது. ஸோ அது வந்து ரிவைஸ்.
அண்ட் தென் ரீமிக்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த டீச்சர் கிரியேட் பண்ணாங்கல்ல அந்த கண்டென்ட்ல வேற ஒருத்தவங்களோட வீடியோவோ இல்ல வேற ஒருத்தவங்களோட மெட்டீரியலையோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரீமிக்ஸ். அண்ட் தென் ரீடிஸ்ட்ரிபியூட். ஸோ அகெயின் அவங்க வேற ஒருத்தவங்களோட ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்து ஷேர் பண்ணாங்க இல்லையா, கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க இல்லையா, அதை வந்து அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்றது தான் என்ன அப்படின்னா ரீடிஸ்ட்ரிபியூட். ஸோ இது வந்து 5 R's ஓப்பனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.